வயசுல நாங்களும் அந்த வயசுலாம் தாண்டி வந்தவங்க தான். நாங்களும் ஸ்கூல் படிக்கும்போது விளையாடி இருக்கோம். ஆனால் என்னன்னு கேட்டாக்கா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது இந்த வயசுல யாருக்குமே. ஆனால் கொஞ்சமாவது நம்மளே செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். விளையாடுறது யாரும் தப்புன்னு சொல்லலை, ஆனால் சேஃபாக விளையாடணும். அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம படிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளால் படிக்க வைக்க முடியாது. இன்றைக்கி எந்த ஸ்கூல் போய் சேர்ந்தாலும் அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னா முதல்ல கேட்குறாங்க. அந்த குழந்தைய எல்கேஜி தான் நம்ம சேர்க்க போகிறோம், ப்ரீகேஜி தான் சேர்க்க போகிறோம். ஆனால் அப்பா அம்மா என்ன படிச்சிருக்கான்னு கேட்டுதான் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இன்றைக்கி எஜுகேஷன் அந்த லெவலில் போயிட்டு இருக்குது. அதனால் என்னன்னு கேட்டாக்கா நம்ம நல்லா படிக்கணும். நம்மளுடைய பசங்களுக்கு சொல்லித் தரத்துக்காக நம்ம நல்லா படிக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ், அதாவது செல்லு வந்ததுல எவ்வளோ மைனஸ் இருக்கோ அதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இந்தியாவில் முன்னாடி படிக்காதவங்க தான் அதிகம். ஆனால் இன்னைக்கு செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கோசரமாவது எல்லாருமே படிக்கிறாங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜ், அவங்களுடைய லாங்குவேஜை அவங்களுக்கு தெரிஞ்சதாக படிக்கிறாங்க. செல்ஃபோன் வந்ததில் என்ன ப்ளஸ்னா